வெல்கம் டு அவர் JKLM கிச்சன். இன்றைக்கி பர்ஃபெக்டான க்ரீன் சில்லி சாஸ் எப்படி டேஸ்ட்டாக செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கிட்டா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். க்ரீன் சில்லி சாஸ் செய்ய 1/2 கிலோ பச்சை மிளகா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல இதில் இருக்கிற காம்புகள்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். மிளகாயில் இருக்கிற காம்பெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம். மிளகாயை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா மிளகாயும் இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மிளகாயை குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். அதோட 15 பூண்டு பல் ஆட் பண்ணிக்கலாம். பொடியாக நறுக்கின 1 ஸ்பூன் இஞ்சி, 10லேருந்து 15 புதினா இலை, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, இதோட 250 மில்லி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி 3 விசில் வச்சு இறக்கிக்கலாம். 3 விசில் வச்சு இறக்கிக்கிட்டோம். நம்ம வேக வச்ச மிளகாயை கொஞ்சம் நேரம் ஆற வச்சுக்கலாம். மிளகாய் நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஒன்றரை ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். மில்லி வினிகர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். நல்லா அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கிட்டோம். நம்ம அரைச்சதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். சாஸை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டோம். நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கிற சாஸை ஒரு பேனில் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு 3 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம். ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு 3 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டோம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்ல டேஸ்டான க்ரீன் சில்லி சாஸ் ரெடி பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.